ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவாவில் இஃப்எல்ஸ் கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இஃப்எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு 2 பிளாக் இருக்கும். இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக். இந்த ஸ்டோரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இஃப்எல்ஸை பொறுத்தவரை. இப்போ அதோட சின்டாக்ஸ் தான். இஃப் இதுக்குள்ள நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ட்ரூ பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுதுன்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து இந்த ஃபால்ஸ் கண்டிஷனு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 19. நம்மளும் இந்த ஓட்டர் ஐடியே எடுத்துப்போம் இஃப்எல்ஸுக்கு. இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அப்படின்னா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பிளாக்ல இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. ஓகே, சூப்பர். இப்போ நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. ஓகே, இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 19. இங்கே 18 கொடுக்கல. ஏஜ் ஈக்குவல் டு 18. சாரி, இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 19 ஆயிடுச்சு. ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்குது. அப்போ 19 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 தான். அப்போ வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு நம்மளுக்கு ட்ரூ பிளாக்குக்கு வந்துடும். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதுவே ஏஜ் வந்து 17 கொடுப்போம். அப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்போ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுதா? நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. ஸோ நம்மளுக்கு இப்படி தான் இஃப்எல்ஸ் கண்டிஷன் வந்து யூஸ் ஆகுது. சப்போஸ் நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கி அப்படி வேணா பண்ணலாமா? இப்போ இன்ட்டு ஏஜுங்கிற ஒரு இதை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கேனரில் தான் நம்மளுக்கு இன்புட் வாங்க முடியும். அப்போ ஸ்கேனர் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். எஸ்சின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் உள்ள சிஸ்டம் டாட் இன். சிஸ்டம் டாட் இன். இப்போ அந்த ஏஜ் ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் வேல்யூ டாட் நம்மளுக்கு எப்படி இன்டீஜர் நோட் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு இன்ட். இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம இன்புட் வாங்க முடியும். இன்டீஜர் இன்புட். ஓகே. இங்கே வந்து சிஸ்டம் டாட் இன்ல என்டர் ஏஜ்னு வச்சுக்கலாம். என்டர் யுவர் ஏஜ். ஆமாம், நம்ம வந்து ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணணும்ல இன்புட் வாங்கும் போது. ஜாவா டாட் உட்டில் டாட் ஸ்கேனர். நீங்கள் எப்போ வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறீங்களோ அந்த ஸ்கேனரை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து என்டர் யுவர் ஏஜ். இப்போ என்ன கொடுப்போம்? 17 கொடுப்போம். ஒரு நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டு. நெக்ஸ்ட்டு 22 எலிஜிபிள் ஃபார் ஓட். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இஃப்எல்ஸ் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.